கோவில்பட்டு கோயில்பட்டி இடம் தம்பி, எந்த இடம் கோயில்பட்டுல? நானாட்டி முதல்ல தானே. அற்புதம் இருக்கார், வாண்டர்குடிக்குள்ள போகணும்னு இருக்கிறாரு. என்னப்பா வா தம்பி, எப்படி என்னைய நம்பி வந்தான்? நீ சொன்னதால வந்தான். என்னடா சரி, என்னப்பா வேணும் உனக்கு? இப்ப என்ன படிச்சிருக்க? கொஞ்சம் கண்ண முழுகனே, நான் பார்க்கணும். தம்பி கண்ண முழுகா கர்மசாமி, ஜாப்ல நிச்சயமாக 3.5 மாதத்துல மாற்றம் கிடைக்கும். 3.5 மாதத்துல உன்னுடைய ஜாப்ல மாற்றம் கிடைக்கும். புரியுதா? மாற்றம் என்றால் நீ படித்திருக்க படிப்புக்கும் உன் வேலைக்கும் தொடர்பு. ஆனா உன்னுடைய டிகிரி இதை வச்சு ஒரு ஜாப் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், நீ ஃபாரின்ல போய் இருந்து பணி செய்யணுங்கிற ஒரு நிலைமை வருது. இந்தியாவில் இருந்தா உன் படிப்புக்கு தொடர்பு இல்லாத ஒரு வேலை உனக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போனா உன் படிப்புக்கு உகந்த வேலை கிடைக்கும். ரெண்டுல எது வேணும்? ஃபாரின் சொல்லுடா, ஃபாரின் வேலையை மட்டும் போயிருந்தா தம்பி. அடுத்த பாயிண்ட், என் கையில என்னடா இருக்கு? செடியை விட்டு தனியை கொண்டு வந்தாரு. ஒருத்த கைக்கு போயிடுச்சுன்னா அது மாலை ஆயிடும். அந்த போட்ட மாலையில இப்ப குழப்பம். அவனுக்கு உனக்கு முன்மன கோளாறு, மன போராட்டம், இவைகளெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஆனா உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்குமா? உன் எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு இது வருமா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்மனத்துக்குள்ள இருக்கும். அதை பெற்றோர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியாம நீ கிடந்துட்டாங்க. அன்று கேட்பவன் அரசன் மறந்தார், நின்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் வாடுகிறான், வீணின் மனம் தடுமாறுகிறான். என்னப்பா செஞ்சாரு? ஜாப்பனம் பேசும் மனைவி உங்க அப்ப உங்க ஆத்தா இருந்தா என்னால சமாளித்து வாழ முடியாதுங்கிற எண்ணம் அவருடைய உண்மனை தாக்குல இருக்கு. இண்டிவிஜுவலா வாழலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். உன் மனத்தை சொல்லிட முடியாது. ஒப்ப வேணுமா நான் வேணுமா? போய்கொண்டு இவங்களெல்லாம் விட்டு கிளைகள் பிழைச்சு கொள்ள பணம் மட்டும் கொடு, நல்லா இருப்பாங்க. நீயும் உன் பொண்டாட்டி நல்லா இருக்க, பிள்ளைய கொடுத்து பெருவாழ்வா வாழ்ந்து சேருங்க. என்ன பிரச்சனை? நீ ஒத்துக்கலையாப்பா? ஒத்துக்கலையா? நம்ம தான் 65 வயசுல வாழ்ந்துட்டவன். அவங்க உங்க இடமையா சந்தோஷமா சேர்ந்து இருக்கட்டுமே. கூட வச்சு என்ன செய்ய போற? நீ என்ன சொல்ற? ஓகேவா? கலந்துடா சொல்லுப்பா. தொடாதே 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 தொடாதே. கண்ணமுறாய செலவுக்கு மேல கழுத்துக்கு கீழ் நரம்பு தளர்ச்சியாக வாத ரோகம் இறங்கிறது. இதுதான் அந்த இழுப்பு. பிரெயின் பவர் நரம்புல பாதிப்படைய அதுக்கு இருக்கும் தொடர்பு. கவலைப்பட வேண்டாம், நிப்பாட்டி. இந்தாப்பா, எல்லாம் வெற்றியால் நடக்கும். மனைவி உனக்கு இணங்கி வருவாய். உன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் உனக்கு கட்டுப்பட வைத்தேன். ஓடி சம்பாத்தியம் செய்வடா, செலவுக்கு பேர மாளிகை கட்டுவேன், ஆனந்தமா இருப்பேன், வெளிநடக்க பணம் என்னை ஆளும் மேரி மாதா. தூத்துக்குடி தூத்துக்குடி தூத்துக்குடி
நீரே முக்கட் முதல்வராக தூத்துக்குடி 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 அப்படியே முன்னால வாங்க எல்லாரும். என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் பார்த்தா. யார் வீட்டு பக்கத்துல சர்ச் இருக்கு, சர்ச் பாப்போம். அதான் ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? என்னையானு மேரி மாதா. என்ன தெரிஞ்சது? மாதா அண்ணே மியூசிக்கர் அண்ணே அவர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சுவாமியே பிடிவாத குழந்தை எல்லாரும் கைவிட்டோம்னா எல்லாருமே நல்லா இருக்கும். என்னக்கா நீ பிடிவாதமா அண்ணன் பிடிவாதமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளாளுக்கு பிடிவாதமா? எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னொருத்தர் காசு மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். பாப்பா என்னையா வேணும் உங்களுக்கெல்லாம்? மக்களை பையன் உழைச்ச போது பையன் உங்கள்ட்ட ஒழுங்கா வந்து தந்தானா? அதுபோல மீதி எல்லாம் மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார், அவரிடம் மற்றவர் பணிந்து கொள்வார். அவன் அன்பு பாதத்தை கைப்பற்றி அவன் பணம் வெளியேறி இறைவா காக்கைக்கு கண்ணுஞ்சு பொண்ணு அவர் ஒரு பெத்தப்படிய பிறந்தனா ஏன் ஒதுக்கணும் உலகத்துல? ஏன் பிள்ளை நல்ல அவன் செய்ய மாட்டார. நீங்க உங்க பிள்ளைய திருத்திட்டாங்க, நாம பார்க்க போறோம். அப்படிதான் நம்ம பேசுவோம். நல்ல பிள்ளைக்கு அடையாளம். உன் பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால ஒரு சில சிநேகிதம் நட்பு இருந்துச்சு. அந்த நட்புனால அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு முடியாத தடைகள் பல இருந்தன. ஆனா இப்போ ஓராண்டுக்குள்ள அவன் உள்ளம் திருந்தி தெளிவடைந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான். புரியுதா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய இடத்துல அவன் கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கான். ஆனாலும் இன்னும் மனம் நிறைந்த பகுதி அவன்கிட்ட வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். ஆதைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அவன் அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லணும்ல. இப்ப அதை நீ சொல்றது வாய திறந்தியாவா? திறந்தனா அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரியும் பராசக்தி, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். அப்படி எனக்கு தெரிய போய் தானே என்ன தேடி வந்திருக்கிய. உங்களுக்கு தெரிஞ்சா என்ன தேடி வருவீங்களா? வரமாட்டீங்க. அங்க இருந்து வெளியாக்கி உன் மகனை திருத்தி உங்களை கொடுத்து சேர்க்கிறேன். சரியாக 6.25 மாதத்துக்குள்ள கல்யாணத்தை கூட்டி வெற்றிகரமா வாழ வைக்கிறேன். வீடு மாறி இருக்கணுங்கிற விதி இருக்கு. எனது எப்படி நீங்க போகலாம். ஆமா சந்தோஷம். எனக்கு அதான் தெரியாது, விளக்கணும் சொல்ல முடியாது. ஒரு மனையில இது நடக்கும் இது நடக்காதுங்கிறது விளக்கம் இருக்கு. அதனால நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த வீடை கொஞ்சம் ஒதுக்க வச்சு ஒரு 6 மாத காலத்துக்கு மாறி இருங்க. அவனுடைய மனம் மாற்றம் எடுக்கும். இப்போ உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருப்பான். உள்ளத்தால இருந்து விடக்கூடாது. உடலால எவ்வளவு தூரத்துல விடாத இருக்கலாம், ஆனா உள்ளத்தால இருந்துடக்கூடாது. சரிதானா? உள்ளத்தையும் உங்க பக்கம் நெருக்கிறேன், உடம்பையும் நெருக்கிறேன். நீ நினைத்தபடி அருமையான வாழ்க்கையை அமைச்சும் தாரேன். ஒரு கோயிலுக்கு வேண்டுதலை பண்ணி கிடக்க என்ன வேண்டுதல்? விளக்கா என்னது? இன்னைய ஒரு அம்மன் கோயிலுக்கு விளக்கு கேட்குது. என்னைக்கு கொடுக்குறேன், ஏன் கொடுக்குறேன் கேட்டுக்காங்க. ஒரு விளக்கு கொடுக்கணுமா? அதை கொடுத்துட்டோம்னா அந்த விளக்கு ஒளி ஏற
ஒரு வாழ்வு வெற்றி அடைவா இருக்க முடியாது. வாழ்க கர்மசாமி கிடைக்குமா? ஜனவரி மாதத்திலிருந்து நிலையான பணி கட்டியது வெற்றி உண்டு. செல்வ மக்களை இருக்காத ஆனந்தமாவா பௌர்ணமி வந்து சேருங்க, முடியுமா இருங்க. அதே தூத்துக்குடி கடன்களால் பட்டு வேதனை அடைந்தது யாரப்பா? தூத்துக்குடி அல்லை. யார் யாரு தம்பி இப்பதான் வந்திருக்கிய கொஞ்சம் 5 நிமிடம் எப்பா வேணும் தம்பி? என்ன வேலை பார்க்கலாம்? 2 காலெல்லாம் வரி நடந்து காலெல்லாம் வரி. கொஞ்சம் கண்ணு கூட ஆட்டா ஆட்டு கிடைய கேட்டு ஆடெல்லாம் கிட போடுறாங்களே, எங்க கிடக்கு பாட்டு? உங்க ஊர் எல்லைக்குள்ள இறங்கணும்னா பிள்ளையார் இருக்காரோ? பிள்ளையார் இருக்காரு. எதுக்கும் கோயில் நீங்க உங்க ஊருக்காரங்களா கும்பிடுற பொறுப்பா வெடிவா இருக்க. ஆனா அந்த ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன பொது கோயில், தனி கோயில், விநாயகர். கர்மசாமி ஏன் இந்த வேதனை? அதுக்கு ஒரு முடிவு இருக்கு மக்களே. தை மாதம் வர பொறுமையா இருக்கணும். கடன்களை தீர்த்து தாரேன், புரியுதா? இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லை. சனி பகவானை கொஞ்சம் கூப்பிடுவாங்க. தொடர்ந்து என்னைய பிடிச்சிட்டாங்க. வீடு இப்போதைக்கு வரலாம். தைக்கு பிறகு வர ஜெயிச்சு தாரேன். குடியேறுவாய். நிறைந்த செல்வமும் ஆரோக்கியமும் ஆயுள் பாக்கியமும் தெரியும். ஆனந்தம் பிள்ளையார் போய் கூப்பிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு எதுவும் வேலை கிடைக்குமா? கட்டையா இருக்கவங்க வேலை கொடுக்கணும்னு சட்டமா? ஒண்ணுமே நீ பேசாத, அவன் கேப்பான். நீ அதை மட்டும் பதில் சொல்லு. என்னையா அவங்க எங்க இருக்கு? உங்களுக்கு தம்பி நீ கோபக்காரனா? என்ன படிச்சிருக்க? வேலைக்கு போறியா? தம்பி அங்க போனி இவனை கொஞ்சம் அங்க போச்சு. அப்படி அந்த படி வருகவே வருகவே இறைவா எந்த தலைவா. இந்த 20 நாளில வீட்டுக்கு வர வைக்கிறேன். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமலும் எந்த வழக்கு இல்லாமலும் காப்பாங்க. அதான் மகளே. திருவண்ணாமலை திருவண்ணாமலை வெண்ணடியாள் தேர்தலே தென்பாண்டி நாட்டாரே. திருவாசகம் படிச்சிருக்கலாக்கா? படிக்கிறீங்களா? திருவாசகம் கேட்டிருக்கீங்களா? சிவபக்தி உண்டுமா? என்ன வர வேணும்னு கேட்டுக்கிடலாமா? என்ன வேணும்? இவ்வளவுதானே.
பையனுடைய வேலையை பத்தி கேட்கறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. பாப்பா கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிருவேன். அவன் உள்மனதுக்குள்ள சில குறைபாடுகளும் மனவேதனைகளும் இருக்கு. அதை திருத்தி தெளிவு பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதும்ல. கால் அப்படியா கருத்தாவி உண்மையை சொல்லலாம். தமிழகத்தை சார்ந்த ஒருவன் நமக்கு வேண்டிய வரனாக வரக்கூடியவன் பெங்களூரில் பணி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஜாதகம் வந்து சேரும். கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா வச்சுக்கா. செல்வ சிறப்போடு இருப்பான். எல்லா வெற்றியும் அடைந்து வளர்ந்து இருப்பான். வாழ்க்கை போல மகனை பேசுவோம். அடுத்த குடும்பத்தை பாஞ்சலாமன் பார்க்க நீ என்னப்பா உங்க வீட்டை தாண்டி ஒரு சந்து தெரியுது. உங்க வீடு எல்லையை தாண்டி ரைட் சைட்ல ஒரு சந்து போகுது. அந்த கோயில முனியுக்கிற சாமி வராரு. எங்க இருக்காரு? முனியுக்கிற சாமி வராரு. அவரு ஆமா. அங்காளம்மன் எங்க இருக்கா? காளி ஓம் சக்தி இப்ப செயற்கையா அதனுடைய தந்திர கடைசி எல்லையில முனீஸ்வர சாமி இருக்கார். எல்லாமே எம்பெருமான் முருகன் குமரக்கடவுளுடைய ஆட்சி உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு. இப்போ உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் மனக்குழப்பம் நடக்குது. அதுக்கு கிரகங்கள் காரணமா வேற எதுவும் குழப்பமான உள்ளத்துல இருக்கு. கிரகங்கள் தான் காரணம். மனிதனால ஒண்ணுமே நடக்கிற காரணம். கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கட்ட விடுங்க. நான் அவருடைய மனநிலைகளை பத்தி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். கொஞ்சம் பக்கத்துல வாப்பா. நல்ல நான் பேசுறத நீ தெளிவா கேட்டதா நீயே அதை புரிஞ்சுக்க. இதெல்லாம் புரியும். மனிதனுடைய அங்கங்களை பற்றி பார்த்தாக உள்ளுறுப்புகளையும் உள்பக்கங்களையும் படிக்கும் பொழுது மனப்பெதம் இல்லாதவனுக்கு அப்படியே தரதுக்கு வரும். மனது பாதிப்பு வரும். தன்னை ஈக்குவல் பண்ணி பார்க்கக்கூடிய மனோநிலைகள் வரும். இந்த மனநிலைகள் வருகிற பொழுது மைண்ட் டிப்ரெஷன் ஆகும். அதை வென்ற பிறகுதான் அவன் சைக்காலஜான ஒரு மன உறுதிக்கு வருவான். அதுக்கு பிறகுதான் அவன் டாக்டர் ஆகுவான். இப்போ உன் மகனுக்கு அதை தாங்க முடியல. அவனால மன அலைகளை சுமக்க முடியல. அவனுக்கு அதை ஈக்குவலிசம் பண்ண முடியல. பேஸ் பண்ண முடியல. சரியான வழிகாட்டி இல்லைன்னா நான் இருக்கேன்டா வலிக்க வைக்கிறேன். வெற்றி அடைவான். என்ன பிரச்சனை? நான் முதல்ல இங்கிலீஷ்ல கூப்பிட்டேன். யாரையும் தமிழ்ல தான் கூப்பிட்டேன். திருவண்ணாமலை இடம் தோன்றமாக குழப்பம் உடையவர்கள் பண்ணேன். உன்னுடைய மனசுல மகனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தனால இடத்தை பத்தி நீலாம். அதனால பௌர்ணமி உத்தரவுல இடத்தை பத்தி அப்ப அது முடியும். தரிசனமே புவியில் தேட கிடைக்க தரிசனமே திலை நடராஜனின் சிதம்பரம் தரிசனமே அதில் வடக்க அதில் பட்டு ராகம் ஒன்று சொல்லுங்க. கால் சொல்லலாம் கொடுக்க பாலத்துக்கு ரைட்ல போனா அவங்க ஊருக்கு என்னடா சாமிக்கு
பாப்பாக்கு என்னமா நீங்க வாங்கிட்டு போங்க, நீங்க வாங்கிட்டு போங்க, நீங்க வாங்கிட்டு போங்க, நீங்க வாங்கிட்டு போங்க, நீங்க வாங்கிட்டு போங்க. அப்படி உட்கார்ந்துக்காங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஸ்பீச் பேசும் பொழுதும் அந்த சப்ஜெக்டுகளை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் சந்திக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த ஸ்பீச்சில் ஒரு தொடர். பிரபஞ்ச சக்தியாகிய இறையாற்றலை பெற்று அதை பாதிக்கப்பட்டவருடைய உடலுக்குள் பரிமாறிவிட்டால் அவர்கள் பக்குவமடைந்து விடுவார்கள் என்பதை பற்றி தான் இன்று நாம பேசுகிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக இன்று ஒரு கணவன் மனைவி 2 பேர் வந்து மைக்ல பேட்டி கொடுத்தாங்க. எங்க பிள்ளை 2 மாதத்துக்கு முன்னால எங்க பிள்ளையாக இல்லை, மனதளவு அறிவளவு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. இப்ப எங்க பிள்ளைய பழைய பிள்ளையாக்கி சந்தோஷமா தந்துட்ட கருப்புசாமி அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்தார். உங்களுக்கு எடுத்துட்டாங்க. இங்க நடக்கக்கூடிய செயல்களை ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய செயலை 100 பேர் பார்க்க. அப்ப நம்முடைய குறைகளும் இத மாதிரி தீர்ந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தின் தெளிவு, அந்த தெளிவிலே என் மீது பக்தி, இந்த பக்தியிலே என் மீது வைக்கின்ற பற்று, அந்த பற்றிலே ஏற்படுகிற சரணாகதி, இந்த சரணாகதியிலே தோன்றுகின்ற அற்புத ஆற்றல். சாமி வருமா? வாழ்க மகளே, கதைகளை நான் பார்த்தேன். இரவில் தூங்குவதில்லை, தனக்குள் பேச தன் கூட யாரோ பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு பாவனையிலேயே உங்களுக்கு பதிவு இருப்பார். எங்கேயோ போக வேண்டும் என்று தெரிகிறது என்று உங்களிடம் உரைப்பார். வாழவா, தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணத்திலே தவிப்பார். இந்த நிலையிலிருந்து பிள்ளையை நான் காப்பாற்றி தங்க பிள்ளைய அவங்கள்ட்ட ஒப்படைச்சா போதுங்களா? எல்லாரும் 3 பேரும் காலம் விட்டான். கண்ணா கருமை நீர கண்ணா பௌர்ணமி வர அவகாசம். பௌர்ணமிக்கு பொம்பளை பிள்ளைய கூட்டு வர முடியுமா? அந்த டேட்ல அந்த தேர்வு தான் அவளுக்கு பேசு. என்ன பண்றது? அது முடிந்து வரக்கூடிய ஒரு வியாழன் வெள்ளியை கண்டு வரலாம். காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் குமரன் மலரடி நாகதெய்வமே இருக்கிறாய். வீட்டு பக்கத்துல நாக சொந்தமான தெய்வம் இருக்காப்பா? எங்க இருக்கு? முத்து கோயில். நான் ஒரு சொன்னா நீங்க ஒண்ணு திருப்பி இல்லையே. குட்டி பிள்ளை அங்க கூட்டுப்போ, பால் பழம் முட்டை எல்லாம் கொடுத்துடு. அந்த புட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு பெருத்துக்கு பொருளாம் தாண்டுற பிறகு 7 நாள் கழியணும். 7 நாள் கழிந்த வியாழன் வெள்ளி எது வருகிறதோ அதை கூட்டுவா. ஒரே டைம்ல குணமாக்கி உன் பிள்ளைய ஒப்படைச்சிருந்தேன். ஆனந்தமடைவாய் மகளே, செல்வ சிறப்போடு இருப்பாய், சீரும் சிறப்புமாக இருப்பாய். அடுத்து பேசுவாக்கா, இன்னைக்கு ஒரு கல்ல ஒரு மகள் தான் இன்னைக்கு அக்கா. நீ கொப்போட தரலாம். இன்னைக்கு அக்கா உன் பக்திக்கு என்னுடைய பரவச பரிசு வாழ்க்கை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாடா காட்டுமன்னார் கோயில். ஒன்றும் பேசாத, அவன் பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட பண்ணுது. அதே ஒரே வரம் மட்டும் வாங்கிக்கலாம். என்னப்பா வேணும்? எங்க கொடுத்த? என்ன பார்க்க
இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, பூ போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, கண்ணே கண்ணில் மணியே. நூறு கால் இருப்பா சும்மா பாட்டு பிடிக்கணாக்கா விவரமாத்தான் படிக்க வேணா. அவனை வெளியே கூட்டு போய் விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு விளக்கம் தெரியும். என்னடா தம்பி, கெட்டிக்கார பேதான். ஆனா பணம்லாம் இழந்து போயிடக்கூடாது, ரொம்ப கரெக்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்ம பார்ப்போம். யாரோ ஒரு குரு சித்தர்னு சொல்லி யாரையும் போய் பாத்தியாங்களா? உன்னைய பற்றி முழுசா ஆராய்ச்சி பண்ணாவா வேண்டாமா? பணம் மட்டும் கிடைச்சா போதுமா? வேற எதுவும் வெளியே துராண்டாம்ல காரணம். உட்கார், கொஞ்ச நேரம் கண்ண மூடி எண்ணெயை மட்டும் தியானம். குபேரா, படி அளக்கலாமா? மார்கழி 22ஆம் தேதிக்கு மேல் லட்ச லட்சமா உனக்கு பணம் வரும். ஒரு பொம்பளை பிள்ளைய பழக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏற்கனவே பழகின வளர்த்தான், வண்டி ரெண்டில வச்சு கூட்டு போறேன்னா பாதி பாதி பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் பார்த்துக்கான், நல்லா இருக்கலாம். நீ பாதி நான் பாதி கண்ணே. கரூர் யாரடி நீ மோகினி ஆசையும் தோழி அதடி இந்த யானை சேத்தனே. சந்தோஷமா இருந்தா போதுமா? போதுமாடா. வெரி குட் மேன். என்ன வேணுமா? என்னது வாழ்க்கை போயிடுச்சு, அதனால திரும்பி வந்து ஒரு பாட்டு பிடிச்சனே, யாரடி நீ மோகினி ஆசை என்ற தோழி அந்த நீ காதலி வந்தது போயிடுது. இன்னொன்னு புதுசா ஒரு ஓகே பண்ணிக்கிறோமா? எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கொடுத்துருக்கேன். என் தங்கம் இல்ல, சரி ஒரு தகப்பனா பார்க்க என்ன, ஒரு குருவாக பார்க்க ஏழை ஏழை சிரிக்க ஏன் சிரிக்க? நீ எல்லாரையும் வாழ வச்சுதானடா ஆகும், உண்மையா இல்லையா? இன்னொருத்தங்கிட்ட ஒருத்தர் வாக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கான், அவன் உனக்கு செட் ஆகுவான்னு நினைக்கேன். கேட்கலாமா? என்ன வேலை பாருங்க? அப்படியா? இந்த கம்பெனிக்கு நீ போகாத இன்னொரு கம்பெனிக்கு போ, அவன் அங்கதான் வேலைக்கு. ஆனா அவளுக்கு பிள்ளை இல்ல, ஆனா அவன் விவாதத்தாய் வீட்டுல இருக்கான். புரியுதா? அதத்தின் அப்ப கிடையாது, அம்மா இருக்கான். அவன் உழைப்புலதான் எல்லாம் ஓடுது. நீ அவங்க ரெண்டு பேருமே வச்சு காப்பாத்து. ரெண்டு பேரும் யாருல மாமியானைக்கும் நியாயமா நடந்துக்காடா, நல்லா இருப்பாங்க. கடன் இல்லை, பணம் ஒருத்தர்கிட்ட இழந்திருப்பேன், வாங்கிட்டான். அங்காளம்மன் கோயில் எங்க இருக்கு? நீந்தா காலம் ஒரு தந்தை மகனுக்கான் இவன் தந்தை என்னோக்கான் இவன்
இவன் பார்வையை பத்தி உங்களுக்கு என்னப்பா ஆராய்ச்சி? ஆராய்ச்சி சாப்பாடு நான்வெஜ் சாப்பாடு இப்போ பார்வை பத்தி விளக்கம் வேணுமா? ஐம்புலன்கள்ல ஏதேனும் ஒரு புலன் பாதிக்கப்பட்டா உள்மனதனுடைய தாக்கத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதனால இந்த மனநிலைகளை மாற்ற முடியுமான்னு பார்க்க கண்களை மூடி என்னை கொஞ்சம் தியானம் பண்ணலாம். புண்ணிய நதி எங்க இருக்குப்பா ஊர் பக்கத்துல? அது புண்ணிய நதி இல்ல. கங்கை பாவனாசம் போன்ற இடங்கள் தான் புண்ணிய நதி. எங்க ராமேஸ்வரத்துல போய் ஒரு முறை கடலாடிட்டு உள்ளுக்கு போய் தீர்த்தம் ஆடுவாங்க. அதுக்கு பிறகு என்னை வந்து பாருங்க, உங்களுடைய மனநிலையில அது சரியா தெளிவாக்கி வித்தியாசம் காலம். மூன்றாண்டு காலத்துல சினிமாவுல உன்னுடைய பெயர்கள் விளம்பரமாகும். ஒரு குறும்படம் எடுத்து முதல்ல உன்னை விளம்பரப்படுத்தக்கூடிய பேர் உதவி கிடைக்கும். அடுத்து திருமாட்டிக்கல்ல ஒரு பெரிய ஆளாகல 3 வருட கால அவகாசம். இப்போதைக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்து தெளிவாக வை. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இதே துறையில உனக்கு உதவுவதற்கு காத்திருக்கு. அதுக்கு வேண்டிய பணமும் தார, உயர்ந்த திறமையும் உனக்கு தந்து விசாரிக்கிறார். இப்போதைக்கு குடும்பத்துல கடன்களும் பெயர்களும் மாற்றிட்டாங்க. நாளைக்கு